السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஏழு வானங்களையும் பூமியை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிகள் மீதும் தபோதாபிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். கண்ணியமிக்க எல்லா வல்ல நல்லடியார்களே, இறைவழி சகோதர சகோதரிகள், இன்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பிற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்வதாக இருக்கும். திருமறை குர்ஆன் பேசக்கூடிய வசனங்களையும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நாம், ஒவ்வொரு வசனமும் நம்மை பார்த்து பேசுகிறது. ஒவ்வொரு செய்தியும் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் திருமறை குர்ஆன் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு வரலாறு என்று சொன்னாலே எந்த வரலாறு நாம் படிக்கின்றோம்? மொத்தத்தில் வெளி வரலாறு இல்லை என்றாலும் நமக்குள் நாம் நடக்கக்கூடிய வரலாறு நமக்கு தெரியுமா? இன்னைக்கு எஸ்ஐஆர் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, அது இருக்கா, தேடி பார்த்தா எல்லாத்தையும் மாற்றி 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 வச்சிருக்கக்கூடிய காட்சி பார்க்கணும். ஸ்கூல்ல ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், பிறந்த டேட் வேற இருக்கும், பாஸ்போர்ட்ல ஒரு டேட் இருக்கும். இப்ப நமக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராத காரணம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செயலை சொல்லி கேட்பாதன் காரணம். வரலாறு ஒன்றும் அழகாக சொல்லக்கூடியதா வரலாறு நிறைய இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லும்போது இது உங்களுக்கு அழகிய சான்றுகள் இருக்கிறது எல்லாம் சொல்லலாம். மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை படித்தால் தான், தெரிந்து கொண்டால் தான் நம்மை சீர்திருத்திக் கொள்ள முடியும். ஒரு ஃபைல் போட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு செய்திகளுக்கும் வரக்கூடிய சர்டிபிகேட்டையும் நம்ம எடுத்து ஒரு ஃபைல் பண்ணி ஒரு தனியா வைக்கிறதுக்கு தகுதி நமக்கு இருக்காண்டா அது அப்பப்போ பார்த்துக்கலாம், அந்த நேரத்தை பார்த்துக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வரலாம். இது யாருக்கு? அவர்களுக்கா? நமக்கு. அவங்க ஏன் இதை முன்கூட்டி சொல்றோம்னு சொன்னா ஒரு எச்சரிக்கை தான். இப்போ மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு என்று சொன்னால் என்ன வரலாறு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்மை பார்த்து தான் பேசுகின்றான். முதல்ல ஒரு டிஸ்கஸ் பண்றான். நாம் இந்த பூமியில ஒரு கலிஃபாவை படைக்க போகிறோம் என்று அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு மனித இனத்தை படைக்க போகிறோம். இப்போ அவன் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய சொல்லுன்னு இந்த உலகத்தில் படைக்க போறேன்னு சொன்னால் ஆல்ரெடி எல்லாம் தயாரிப்பு இருக்கு.
ஏற்படுத்தி இந்த மனிதனை படைத்து அவன் என்னை வணங்க வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டு அங்க நடக்கக்கூடிய காட்சியை எல்லாம் சொல்லி தருகிறான். இது யாருக்கு சொல்கிறான்? மலக்குமார்கிட்ட. நாம் இந்த உலகத்தில் ஒரு கலிப்பாவை படைத்து உடனே அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? குழப்பம் செய்து ரத்தம் சிந்தக்கூடிய கூட்டத்தை எல்லாம் படைக்கப்படுகிறாய். இப்படி ஒரு பூமி என்று சொன்னவுடன் ஒரு கலிப்பா என்ற மனிதன் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த சொல் எப்படி வருகிறது? ரத்தம் சிந்தக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க இருக்கா இல்லையா? நீ எந்த மனிதன் ஒற்றுமையா வாழ்கிறோம் சகோதரர்? அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல ஆயிரம் அடுக்கடுக்காக சொல்லிப்பட்டே போகலாம். ஒரு வார்த்தை அப்போது அல்லா சொல்லலாம், அதை நீங்க அறிய மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாதுலாம் சொல்லிட்டு எல்லாம் படைத்த மாத்திரத்தில் தன் கைகளாய் படைத்தோம் அப்படின்னு திருமலை குரான் பேசுகிறது. கை என்றோட உடனே அல்லாவுடைய கையை எடுத்து நீங்க எரிக்கூடாது. அவன் சொல்ல வசனத்தை உங்களுக்கு உட்கொள்ள வேண்டும். கைகளாய் படைத்தோம் ஆதவை என்று சொல்கிறான். படைத்தோம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய மனிதனுடைய முதல் படைப்பு களிமண்ணால் படைத்தோம். மணல் கலந்து களிமண் பிசு பிசுப்பு தந்த ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பாருங்க. 7வது அத்தியாயம், 15வது அத்தியாயம், 2வது அல்பக்ரால எல்லாம் எடுத்து பிரிச்சு பார்த்து இன்னைக்கு நம்ம செய்யணும். ஆதம் நபிகள் வரலாற்று தனியாக பிரிச்சு எடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக படித்தோம் என்று சொன்னால் முழுமையாக தெரியும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது யாருக்கு சொல்றது? நம்மை பார்த்து சொல்கிறான். களிமண்ணால் பிசு பிசுப்பான களிமண்ணால் படைத்தோம் என்று சொல்கிறான். அப்ப அந்த களிமண் என்று அல்ல அந்த வார்த்தை சொல்வதற்கு காரணம் என்ன? இது நாள் கடக்க கடக்க சிந்தித்துக் கொண்டே போகலாம். கையாம நாள் வரை அது மாறிக்கொண்டு யோசிக்க யோசிக்க பயங்கரம் அப்படி கொட்டி கொண்டே இருக்கும். திருமலை குரான் ஒரு அற்புதம் என்று சொன்னால் சிந்திக்க சிந்திக்க மனிதன் சிந்திக்க சிந்திக்க அதிகமான விஷயங்களை தெரிந்து கொண்டே போகலாம். களிமண் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பிசு பிசுப்பு தான் பிசு பிசுப்பான ஒரு களிமண் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதையாக நாம் சிந்தித்து இருக்கிறோமா? இன்னைக்கு மனித இனம், இந்த படைக்கப்பட்ட மனிதன் அந்த பிசு பிசுவ தன்மையுடன் உள்ளத்தாலும் செயலாலும் இருக்கிறா இல்லையா சகோதரர்? நாமும் களிமண்ணால் படைக்கப்பட்டவர் தான். எப்படி நம்ம யோசிக்கலாம்? எப்படி களிமண் அல்ல அதை சொல்றான். நம்ம நீரால் தான் படைக்கப்பட்டோம். அந்த நீர் எங்கிட்டு உற்பத்தி ஆகுது? இருக்கக்கூடிய களிமண்ல விளைச்சலே ஒரு உள்ளத்தாட்சியாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில ஒரு குழந்தை இருந்தா டாக்டர் அப்புறம் என்ன சொல்றாரு? நம்ம நல்லா விளைச்சால கீரை சாப்பிடும், நல்லா ஆப்பிள் சாப்பிடு, சாத்துக்குடி குடி, ஜூஸ் நல்லா சாப்பிடுமா? எங்க விளைச்சல் எங்கிட்டு வந்தது? அத்தனை விளைச்சலும் இந்த பூமியில விளையக்கூடியது. அதை உட்கொண்டு அதிலிருந்து சென்று பிளட் எது உற்பத்தி ஆகுது? பூமியில சாப்பிடக்கூடிய அத்தனை பொருளுமே, உலகத்தில் எத்தனை ஜீவன்களை படைத்திருக்கின்றானோ அத்தனையுமே இந்த பூமியில் தான் உட்கொள்கிறது. அப்ப எந்த மண்ணில் விளையக்கூடிய பொருளை தான் சாப்பிடுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் நம்மளோட உடம்பு தாக்கத்தா இருக்குன்னு சொன்னா உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்றான்? டாக்டர் தான் அதிகமா நம்பி இருக்கணும். அல்லாவுடைய நம்பிக்கையை விட டாக்டர் என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை மறந்து விடுகிறோம். அப்ப அங்க சொல்லக்கூடிய அவனும் சொல்றான், பிராக்டிக்கலாக சயின்ஸ் ரீதியா உணவுப் பொருளை இந்த வெளிச்சல் உள்ளதான் சொல்றான். இதை நல்லா சாப்பிடுங்க, இந்த கீரையை சாப்பிடுங்க. அப்ப சாப்பிடக்கூடிய பொருள் தான் பிளட்டாக மாறி அது இந்துத்துறையாக மாறி ஒரு கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை உருவாகி, அப்ப அந்த வெளிச்சல் அழகாக சொல்லி காட்டுகிறான். இப்ப வெளிச்சல் பொருள் களிமண். நீங்க ஒரு பார் எடுத்துக்கணும் சகோதரர். ஏன்னா வயக்காட்ட போய் குத்தி அந்த பாரை தூக்குங்க, சுத்தி பிசுபிசுப்பான தன்மையோட அது தூக்கினா போய் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை போட்டு கழுவுனா கூட போகாது. அது தண்ணி எடுத்து சுத்தமாக தேய்ச்சி அருமுனாதான் அது அப்படி சுத்தமாக அந்த பாரம். மனிதனுடைய படைப்புல தன்மையே அப்படிதான். என்ன போட்டு குழுப்பினாலும் சரி அவன் பழைய கதைக்கு போயிடும். ஏதாவது சிந்தனை, ஏதோ மாற்று சிந்தனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனைமக்களின் பிரச்சனை, தன்னுடைய சகோதரனுடைய பிரச்சனை, எந்த ரீதியில எங்க வளர பாரமாக இருக்கிறோமோ அத்தனை வகையிலும் பிரச்சனை குழப்பத்தோடு பிசு பிசுப்பு தன்மையான உள்ளத்தோடு இருக்கிறோமா இல்லையா? தெளிவா இருக்கிறோமா? யாராவது நான் தெளிவா இருக்கிற, தூய்மையா இருக்க, சுத்தமா இருக்க சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்? பிசு பிசுப்பு ஒருத்தரை பத்தி ஈவோ பேசுறது, ஒரு ஜமாத் இருந்து அவரை திட்டுறது இவரை திட்டுறது, இப்படியே காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். பேசாம இருக்க முடியாது. அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியில் இருக்க முடிகிறதா? அல்லாஹ் பத்தி எதுவும் பேசுகிறோமாவே?
ஒரு கடைக்கு போனாலும் டீ கடைக்கு போனா எல்லாம் நம்ம குறையே பார்த்துக்கிட்டே இருக்கணும் தவிர மக்களுக்கு எத்தி வைக்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கணும். அப்ப இந்த பிசுபிசுப்பு என்று சொல்லி களிமண்ணில் படைத்தோம் என்பதற்கான அதிகமான விஷயத்தை இன்னும் காலம் போக போக விளக்கமாக சொல்லுவார்கள். சிந்தனைகள் அதிகரித்துக் கொண்டே போகும். நீங்கள் உலகத்தில் அத்தனையும் கடலில் இல்ல மையம் எடுத்து எழுதுறாங்க, அல்லாவை காம எழுதி முடிக்க முடியாதுன்னு நல்லா சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? சிந்தனைக்கு ஒட்டிக்கிட்டே இருக்காது. ஆழமான ஒரு கதை, ஆழமான ஒரு செய்தி. மனிதன் படைக்கப்பட்டது இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்து தன் கையாளுதான் மனிதன் படைப்பு பார்த்தீங்கன்னா என்னைக்கா சிந்திச்சிருப்போம். அந்த கண்ணு இருக்க சகோதரர், 2 கண்ணு கொண்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு இந்த இந்த இதுல பார்க்கணும். பின்னால் யாருக்கும் தெரியாது எத்தனை நரம்புகள் யாராலும் உற்பத்தி செய்ய முடியுமா? அதை கண்ணில் இருக்கக்கூடிய அந்த முடி அளவுக்கு ஒரு நரம்பு இருக்க, இது சேகரிக்கிறது, உள்வாங்குது, இன்ஸ்டால் பண்ணுறது மூளையில. ஒரு பொருளை பார்த்து விட்டு ஒரு மனிதனை பார்த்தா கால்குலேஷன் போடுறான். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனிதரை பார்த்து விட்டு இன்னைக்கு நான் பார்க்கிறோம் ஒரு 2-3 நாள் வரைக்கும் இஸ்லாம் வரைக்கும் வரும். 40-50 வருஷம் இருக்கும். வாழைக்கு இஸ்லாம் இருக்கு. அது சின்ன வயசுல யோசிக்கிறார், தெரியலையே வாப்பா நீங்க யாரு அப்படி கால்குலேஷன் போடுறாரு. ஒரு சாதி அப்படிங்கிறாரு. எப்படி கேக்குது? நீங்க என்ன கேமரா எடுத்து என்ன இன்ஸ்டால் பண்ற, செல்போன்ல இன்ஸ்டால் பண்ண மிஸ் ஆகும். எத்தனை நினைக்குது அழிஞ்சிரும். சாட்டிலைட்ல தூக்கி போட்டாலும் முடிஞ்சு போச்சு கதை. இது ஒரு புத்தக கட்டம். மனிதன் மூளை இருக்க எப்படிப்பட்ட படைப்புங்க, அற்புதமான படைப்பு. அப்படி இன்ஸ்டால் ஆகுது. நீங்க என்ன படிக்கிறீங்களோ என்ன செய்யறீங்களோ அத்தனையும் உள் வாங்கிட்டே இருக்கு. அது மட்டுமா? இந்த நாட்டு சுவை, நாட்டில் சுவைக்க முடியுமா, பேச முடியுமா? காது அழகாக படைப்புங்கிறானே, மனிதன் அழகியவரை படைத்திருக்கிறானே, என்ன சிந்திச்சிருப்போமா? நம்ம உட்கார்ந்துருக்கோம், படுத்துக்கிட்டோம், எந்த ஒரு நிலையிலாவது எப்படி அந்த கண்ணு, எப்படி இந்த வாயை முதல் இந்த நாட்டுல டேஸ்ட் உள்ள போச்சு ஒண்ணுமே இல்லைங்க. பச்சை கீரை கீரை தருவாங்க, பச்சை கூட இந்த நாக்கு தான் டேஸ்ட். கசப்பு இனிப்பு எந்த சுவையா இருந்தாலும் நாக்கு கூட நாட்டை முடிஞ்சு போச்சு. உள்ள போச்சுன்னா அவ்வளவுதான். அது நாக்குக்கு தான் பல ஐட்டமாக கேட்குது. சுவைக்கு சொல்லுது, கடிப்பதற்கு இதோ பற்கள், மூக்கு எங்க இருக்கணும், கண் எங்க இருக்கணும், நெற்றி புருவம் எங்க இருக்கணும், கைகள் 5 விரல் எங்க இருக்கணும், உடலை என்ன அழகு முறையில் படைத்திருக்கின்றார். 1,13,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பிளட் ஓடிக்கிட்டு இருக்குங்க. யாருங்க செய்ய முடியும்? உற்பத்தி பண்ண முடியல. ஸ்பீடு எந்த ஃபிளைட் ஓட முடியாது. அதனாலதான் சூடு ஓவர் ஆச்சுன்னா பிளஸ் இருக்கலாம், வெடிச்சுலாம். சயின்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க சகோதரர்களே, ஆர்டிக்கலை படிங்க. அந்த வேகத்தில் ஓடுது பிளட். அதனால தான் நம்ம நடக்க முடியுது, பேச முடியுது, பார்க்க முடியுது. சாத்தியமா என்று எண்ணிக்கா உடலை பற்றி சிந்திச்சிருப்போம். அந்த படைப்பு மனிதன் மனிதன் வரும்பொழுது ஒரு பிரிஞ்சு பார்க்கும் கட்டி பரவால. அந்த விரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அடி தொங்கல் நிற்குது. கீழே ஒரு முட்டு இல்லை, மேலே நிற்குது. நமக்கு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-100 அடி நெட்வொர்க் நிற்குது. அது பார்த்துட்டு தான் வரும். அது எந்த முட்டும் இல்லை, அப்படி நிற்குதுங்க. மனிதனே இந்த தயாரிப்பு நம்ம பார்த்துட்டு தலையில விழுந்துருமோன்னு பார்க்கணும். சகோதரே, ரோட்ல போறோம் வரோம், எதை பார்க்கிறோம்? கடலை பார்க்கிறோம், அலையை பார்க்கிறோம், அவ்வளவுதான். என்னடா என்ன அற்புதம்! மனிதனும் அற்புதமா பல செய்யறாங்க வேலையை. ஒரு தொங்கு வந்து ஒரு முட்டு இல்லாம அந்த தனியா நிற்குது, விழுக்கூடிய கண்டிஷன் இருக்குது. ஆனா அவங்களுக்கு கான்கிரீட் போட்டு அழகா நிற்க வச்சிருக்கணும். இன்னும் ஒன்று சேர்க்கலாங்க. நீங்க எப்போ போனாலும் பார்க்கலாம். யாருக்கு மனிதனுக்கு இந்த ஆற்றல் சொன்னா பிரபஞ்சம் 13.8 மில்லியன் கோடி, 10,000-13,000 கோடி வருஷத்துக்கு முன்னு விரிவாகிட்டே இருக்குறான். பணம் போய்கிட்டே இருக்கு. பிட்காயின் சொல்றாங்க, விரிவாகிட்டே போய்கிட்டே இருக்கு. நட்சத்திரம் அது அப்ப விரிச்சுக்கிட்டே போகுது. இந்த படைப்பாளி எப்படி நினைச்சுட்டு நம்ம பார்க்கிறோம்? அதை நினைச்சுட்டு சொன்னா நம்ம ஈகோ பிரச்சனை வருமா? ஒரு மனிதனுக்கு கோபம் வருமா? ஒருத்தர் புறம் பேசி வந்திருப்போமா? சோறு வருமா? அல்லாவை யோசிச்சே வரும். எந்த ஊர்ல பார்த்தாலும் அல்லாவை யோசிச்சு. ஒரு நண்பர் பார்க்கிறோம், நானும் அந்த ஒரு பறவை நிற்குது. எதுக்கு சொல்றேன்னா, கல்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்றால் இயற்கை மார்க்கம். எந்த ஒரு மசாலாவும் கிடையாது, மந்திரம் கிடையாது, பிராக்டிகலா சொல்லத்தான் விஷயம். அந்த பறவை பிரவுன் கலர்ல இருக்கு, பறந்தா அந்த பிரவுன் கலரை காணும், ஒயிட்டா இருக்கு.
கண்பட்டு பார்க்கணும். அது பார்த்து இறைவனை செஞ்சுட்டா திக்குறங்க. சுபானல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் போடணும், கொள்கை திக்குறேன்னா இறைவனை நினைவு கூறுவது. பொருளை பார்த்தால் என்ன வரணும் அற்புதம். அப்ப நம்மளுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். நம்ம தவறுகளை திருத்திக் கொள்வது வழி இதுதான். அப்ப அல்லாஹ் சொல்ல அல்லாஹ்க்கே படைத்து எவ்வளவு அற்புதமா படைச்சிட்டு ரூஹை ஊதினோம். இன்னைக்கு அந்த ரூஹை வெட்டித்தான் நம்ம அலைகிறோம். அற்புதமான உயிர் மொட்டா அப்படி கிடந்தத ஊதுனு ஏற்றிருக்கிறார். நம்ம நினைச்சு பாருங்க, அழகான அந்த ரூஹை வைத்துக் கொண்டு என்ன அட்டகாசம் பண்றோம். சகோதரே, அமானிதம். இந்த ரூஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானிதம். இதுக்குள்ள ஒரு பொசிஷனை வச்சு நம்ம வாழ்றோமா? குழப்பம், வீட்டுல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கொள்கை பிரச்சனை, தொழுகை சண்டை, அதிசயில சண்டை, குரான்ல சண்டை. எங்க வருது? இன்னும் ஒரு இதெல்லாம் விளக்கக்கூடாது. நீங்க ஜாஸ்தியெல்லாம் இதெல்லாம் கொடுத்தாரு, நாலேஜ் இல்லை. அது சொல்லி கொண்ட விஷயத்தை விளக்கும் திறனை கொடுத்திருக்கிறேன். உங்கள் இருதயம் தாழ்த்தி விட்டீர்களா? நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? இது இந்த வார்த்தை எதுன்னு சொல்ல வேண்டும். மூளை போட்டு மூடிட்டு அப்படியே இது போல வெளியே விடாது, இப்படி அப்படி விடாது. சிந்தித்தால் தானே சகோதரர் உலகம் ரீதியாக வாழ முடியும். பிராக்டிக்கல், அதுதான் உலக கல்வி. மார்க்க கல்வி உலகம் கல்வி சேர்ந்ததா? இப்ப அல்லாஹ் சொல்றான், வானத்தை பாரு, பூமியை பார்த்து சிந்திக்க மாட்டியா? இப்ப வானத்தை நான் பார்த்துட்டோம், பூமியும் பார்த்துட்டோம். சின்ன சிந்தனை பண்ணுவீங்க. நாளைக்கு கல்வி உலக கல்வி இருக்கணும், அதை படிக்கணும், அந்த பூமி உள்ள என்னன்னு பார்க்கணும். உலகத்தோடு சேர்ந்தாதான் இது விளங்கும். அல்ல சாத்தமைய உலக கல்வி கற்றுக்கொள் என்பதற்கு அர்த்தம். இரண்டும் நாலேஜுக்கு தேவை. அப்படி வாழ்றோமா நம்ம? அப்ப அல்லாஹ் அழகு படைச்சு தன் ரூபை அமானிதமாக ரூபை அந்த ரூபை வைத்துக் கொண்டு எல்லா அட்டகாசத்தோடு இருக்கிறார். ஒரு காத்து சுவாசிக்கிறது, உணர்வு, இருதயம் பேசுகிறது. நீங்கள் வாயை மூடி இருந்தாலும் உங்க உள்ள பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்களோட நான் சொல்லக்கூடிய வார்த்தை பலதாரப்பட்ட செய்தி ஒவ்வொரு மனநிலையும் வரும். என்ன சொல்ல வர? இது என்ன சொல்லப்படாது? இப்படிதான் மனசு ஓடும், சைத்தான் ஓட்டணும். நல்லதே அல்லாஹ் புறத்தில் கிடைக்கும். அது இயல்பு. ஓடுதா இல்லையா? என்னைக்கு சிந்திச்சிருக்கோமா சகோதரே? எவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வுடைய வசனம். படிச்சு அழகா ஓதி நம்ம ரூபை ஓதிடணும். அவர் அழகா அப்படி ஏற்று சொல்றாரு. வேறு யாருக்கா சொல்ல படிச்சா? மலக்குமார்கள் படிச்சாங்களாம், இப்லீஸை படைத்தான், இப்படிதான் படைச்சோன்னு சொன்னா நெருப்பு ஒளி மனிதன் பெருசா நல்லா படைக்க சொல்றோம். பெருசா சொல்றோம். இப்படி எல்லாம் நான் அழகா படைச்சேன், படைக்க மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன். அதுக்கு அர்த்தம் அர்த்தம். இப்படி படைக்கனே நீ படிச்சிய கேட்டியா? மறுமையில சும்மா சொர்க்கத்துக்காக போகட்டும்னா எவ்வளவு பெரிய கொஸ்டின் அப்பனா தின வித்துன்யாசனத்தும் ஆக்கிரத்தியாசனத்தும் நான் அதான் பண்ணுவேன். இந்த உலகத்தில் மொத்தம் இந்த உலகம் ரப்பனா பித்துன்யா, இந்த உலகம். எக்ஸாம் எழுதுனியா? பாஸ்போர்ட் எடுக்கணும், அப்புறம் அங்க பாஸ்போர்ட் இங்க அந்த வார்த்தை பாருங்க. அப்ப இந்த வார்த்தை தெரிஞ்சுன்னா எழுதுக்கிறோம். அல்லாஹ் ரூஹை ஊதினான் என்று சொல்றான். அந்த ஆத்மா இருக்கு. நமக்கு அனைத்தும் சொல்லிக் கொடுத்தோம், அனைத்து பொருள்களின் விளக்கத்தை கொடுத்தோம். இப்படிதான் புரிஞ்சு கொடுத்தோம், அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம். என்ன கற்றுக் கொடுத்தாங்க? இறந்துட்டாரு, காந்தாரு, அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தோம். ஒரு ஷார்ட்டா முடிக்கலாம், சொல்லிக் கொடுத்து விட்டார். என்ன சொல்லிக் கொடுத்தார்? சகோதரர்களே, இன்னைக்கு உலக ரீதியாக உலக மொழி எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 7300 மொழி. சுருக்கமாக நல்லவர் 6500 மொழி உலக ரீதியாக பேசக்கூடிய மொழி. யாரு கற்றுக் கொடுத்தது? இந்தியாவில் எடுத்துக்கிட்டா 1625 மொழி இருக்கு. நமக்கு தெரியுமா? இத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறோம். இதே நம்ம பையன் ஒருத்தர் சரிப்பா என்ன 500 மொழி பேசக்கூடியவனா இருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, நாம் ஆதரவுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம், அத்தனை செய்தியும் சொல்லிக் கொடுத்து விட்டோம். அங்கிட்டு எடு எப்படி எடுக்கிறது? இப்ப நாம் அமர்ந்திருக்கிறோமே, நாம் அனைவருக்குமே 7500 மொழியும் தெரியும். சிந்தித்ததுண்டா? கணக்கு மட்டும் போடுறோம். நடப்பு எடுத்து அத்தனையோ கிலோமீட்டர் போகும். உடல வச்சு இத்தனையோ கிலோமீட்டர் உடலோட சொல்றோம். ஆனா மூளையில பதிவு செய்யக்கூடிய செய்திகள் அத்தனை மொழியும் கொடுத்து தான் அர்த்தம். ஏடு எங்க தேடு? கல்வியை தேடு. ஒரு புத்தகத்தை இப்ப நான் பேசுகிறேன் சொன்னால் படித்ததை பேசுகிறோம். நான் சொல்லுவதை பேசுகிறேன். பார்த்தேன்,
இன்ஸ்டாலாச்சு பேசுகிறோம். அப்ப தேடுதல் இருந்தால் ஒவ்வொன்றும் தலா ஒரு விளையாட ஒரு மாதம் பாம்பேல இருந்தா சொன்னா அழகா இங்க பேசிடுறோம். ஒரு மாதம் பிரான்ஸ் கூட பிரான்ஸ் மொழி அழகா வந்துடுது. ஜப்பான் போய் ஒரு மாதம்னா ஒரு மாதம் ஜப்பான் மொழி கத்துக்கிறோம். எப்படி அத்தனை மொழி ஒரு இடத்துல வந்து பேசுறோம். காரணம் தேடினால் இன்ஸ்டால் ஆயிடும். நான் சொன்னேன் இல்லையா 40-50 வருஷத்துக்கு மாத்த மனிதர் அப்படியே கால்குலேஷன் போறாரு. எப்போ பார்த்தா சாரி பேரை சொன்ன வந்தாரு. எப்படி நாமும் பார்த்தோம் எப்படி பேரை சொல்றாரா பார்க்கணும். மூளை எவ்வளவு ஒரு அற்புதம் சகோதரர். உள்வாங்கக்கூடிய நாம் படிப்பை ஒவ்வொரு செய்தியும் படித்தோம் என்று சொன்னால் இன்ஸ்டால் ஆகிடும், பேச முடியும், சொல்ல முடியும், உணர முடியும். அப்ப ஆரம்புக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை தான் இன்று உலகத்தில் இருக்க அத்தனை பேர்களும் விதவிதமான படைப்பு. ஒவ்வொரு வித்தியாசம். இப்ப இன்னைக்கு அமர்ந்திருக்கிற சகோதரர் ஒருத்தராச்சும் ஒரே முகமா காணுங்க பார்ப்போம். ஒரே முகத்தை அப்படி காட்ட முடியுமா? வித்தியாசம் எத்தனை கோடி மக்கள் அப்படி எல்லாமே எல்லாம் சேஞ்ச், முகம் சேஞ்ச், உள்ள பேச்சு சேஞ்ச், எல்லாமே அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எங்கில் உருவானது. ஒரு மனிதன் அதிகமாக பிற செய்தோம் அந்த உற்பத்தி ஆக்கக்கூடிய ஒரே மனிதன் தான். பள்ளிக்கு பெருகு செய்தோம் என்று சொல்றாங்க. இதெல்லாம் படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? சும்மா ஒரு பட்ஜெட் வந்துட்டு ஒரு வசனம் சூப்பரா இருக்கும், இவன் சூப்பரா அரபு பேசுல இருப்பான் வசனம். அடுத்த வசனத்தை அவர் கேட்டா நல்லா கேட்கக்கூடாது. நமக்கு தேவை அழகா ஓதுனார், அழகா படிச்சார் போதும். நாம் தாய்மொழியில இருக்கிறோம், நம்மளுடைய மொழியில சொன்னதுல சகோதரி ஏறும் இன்ஷால்லாவும். நீங்க அப்படியே பிராக்டிக்கலா போய் ஒரு உருது பேசக்கூடிய தமிழ் உருது தெரியாமைக்கு உட்கார்ந்து பாருங்க, எதையோ அதுக்கு மாதிரி. ஏன் சவுதிக்கு போங்க, இல்ல மக்கள் போங்க, அந்த அரபு மொழியை சொல்லக்கூடிய பயானங்களை எஃபெக்ட் இருக்காது. ஆனா அவன் ஆதிக்கிட்டு கிடப்பான், அவனுக்கு புரிதல் இருக்கு, அழுறான். அப்ப அல்ல ரபுல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர். அப்போ தன்னுடைய ரூமை மோதினால் அனைத்தையும் சொல்லி கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு அதோடு முடிந்ததா? எல்லாம் வாங்க, யாரு இப்ளீஸ் எல்லாம் வாங்க, இவருக்கு சுற்றி சஜிதா. இப்ப நமக்கு உணர்வுமே அந்த மாதிரி இல்ல சகோதரர், தலையில வச்சிருக்கோம். அது அல்ல, கட்டுப்படுங்க ஆரம்பி கட்டுப்படுதல். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு தொழுகை நடந்துச்சுன்னா நாம் பிஃபோரா கிளம்பி கூட டிராபிக். ஆனா மறந்து பாருங்க, 30 நம்பிக்கை கொள்றோமா இல்லையா? அல்லாவுடைய ஆண்டருக்கு மனிதர்கள் கட்டுப்பட்டு நின்று அவர்கள் குறிக்கிறார்கள். வர வர யார் யார் வர குறிக்கிறார்களா இல்லையா சகோதரர்? 2 பக்கம் மலக்குகள் இருக்கிறார்களா இல்லையா? எழுதுகிறார்களா இல்லையா? ரூபே நல்ல ஆத்மாவே வா அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க சொல்கிறார்களா இல்லையா? யார் கட்டுப்படுகிறார்? அல்லாஹ் கட்டுப்படுவிட்டான். இது கட்டுப்படுது. மரம் கொடி செடி அத்தனை கட்டுப்படுது. என்ன கட்டுப்படுது? கட்டுப்படு சுஜூத் செய்தா இல்ல, அது தேவைக்கு மனிதனுக்கு தேவையாக இளைஞர்கள் கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது, ஆப்பிள் கொடுத்தது, கட்டுப்பட்டு கொடுத்தது. இது யாருடைய ஆர்டர்? அறிந்தும் கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது மனிதர்கள். மனித இனத்துக்கு இத்தனை படைத்திருக்கிறான். நாம் படிக்கும் போது ஏதோ ஒரு வேதத்தை படிக்கிறோம். அப்ப அத்தனை சொல்லிக் கொடுத்த ரப்பல் ஆலமீன் அந்த பேரை கூப்பிட்டு மாற்றி எங்க அந்த மரத்துடைய பேர் சொன்னீங்களே, கலிஃபாவை படைக்க போறேன், அந்த மரத்துடைய பேரை சொல்லு, அந்த பொருளுடைய பேரை சொல்லு. நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாய். நல்லா கவனிக்கணும் வசனம் என்ன? நீ எதை எனக்கு கல்வியாக கொடுத்தாயோ அது மட்டும்தான் தெரியும். எது கற்று தந்தாயோ அது மட்டும்தான் யாருங்க தெரியும். கற்றுக் கொடுத்தது என்ன? கற்றுக்கொட மாற்றம் தான். மற்ற 6வது சிந்தனை பூரா மனிதன் கொடுத்தான். அதான் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தோம். சிந்திக்கலாம். நபியுடைய வார்த்தையை சொல்லி நீ உன் அறிவை கூட சிந்திச்சுட்டே இறையச்சம் இருக்கும். கொஞ்சம் 100% சொல்லுவோம். கொஞ்சம் ஏற்பட்டாலே அது கிஃப்ட் சகோதரர். கடிதளவு ஈமான் போதுங்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்ல, ஈமான தக்க வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் சிந்திக்க சொல்றாங்க. எனக்கு பேர் தெரியாது, யாரில் அவ்வளவு அப்பா நீங்க சொல்லுங்க, அதை 4 பேர் அறிவித்தா எப்படிங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு அழகு. அப்ப இதையெல்லாம் முன்கொண்டு பார்க்கிறோம், படிக்கிறோம், சிந்திக்கிறோமா என்றால் முதல்ல ரொம்ப குறைவாக இருப்பதாக நாம் உணர்கிறோம். அதிலும் பாவம் பெண்கள் அவர்களிடத்தில் என்ன போய் நாம் சொல்லுகிறோம் சகோதரர். ஆண்கள் எல்லாம் தொழு வந்துடுறோம், சும்மா வந்துடுறோம். பெண்களுடைய நிலையை கொஞ்சம் சுற்றி
பாருங்கள். நீங்க அதிகபட்சமான தொழுகைக்கு பெண்கள் 7 மணிக்கு 8 மணிக்கு இருக்கிறார். என்ன காரணம்? கற்றதை பிறருக்கு சொல்லாதது. அப்ப நாம் கற்றுக்கொண்டதை அந்த செய்தியை நம் பிள்ளைகளுக்கும் மனைவி போய் சொல்லலாம். தம்பி ஏபிசிடி மகளை கேட்கிற ரொம்ப சூப்பர் பாத்தியா அல்ஹம்து சூரா ஓதுமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் எங்க அதோடைய டிரான்ஸ்லேஷன் கூட அது தெரியாது. கேட்டோம்னா ஏற்கனவே கேட்ட கேள்வி சொல்றோம். நான் பிராக்டிக்கல் பேசுறோம், கரண்ட் உள்ளது பேசுறோம். இந்த மாதிரி ஒண்ணு நடத்திட்டு எங்க இதை பத்தி சொல்லுமானா என் பாப்பா சொல்லி கொடுத்தாரு, எங்க அம்மா சொல்லி கொடுக்க ஓதுவாரு. டிரான்ஸ்லேஷன் அப்ப விளங்காம எது செய்யலாம் வெற்றி பெற முடியுமா? சகோதரர் சிந்தித்து பாருங்க, விளங்காம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நாம் வெற்றி பெற முடியுமா என்று பாருங்க. அப்ப எந்த ஒரு செய்தியும் விளங்கும் தன்மையோடு தான் அல்ல விளங்கி இருக்கலாம். திருமறை குர்ஆன் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். ஒரு வசனத்தை பல மணி நேரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். நம்ம எங்க போறது விரிவடைந்து கொண்டே போதுமான வானம் அது போல அந்த அறிவு இருக்க சிரிச்சுக்கிட்டே போகும். தக்க வச்சுக்கணும். சகோதரே உண்மையை சொல்கிறோம். 3 வருட காலமாகிறது அல்பக்ராவுடைய வசனம் 286 வசனத்தை தமிழ் டிரான்ஸ்லேஷன் போது ஒரு குழுவாக மாணவர்களாக இருந்து நாம் வாரம் அதை படிக்கிறோம். 3 வருட காலமாச்சு அதை முடிக்கிறதுக்கு. சும்மா அதை ஸ்பீடா 3 வருட காலம். அவர் 7 வருஷம் படித்து ஆண்களா வருகிறார். அல்ஹம்துலில்லாஹ் என்ன கற்று வந்திருப்போம். ஒரு அத்தியாயம் முடிக்க முடியல. அப்போ இந்த நம்ம நடக்கிறது சொல்றோம். இந்த 3 வருட காலம் இதை எடுத்து சொன்னா மீதி இருக்கக்கூடிய நேரங்கள் மீதி வசனங்கள் சகோதரர் புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் சிந்திக்கக்கூடிய திருமறை குர்ஆனை எப்படி படைத்தார் என்றால் நம்மை பார்த்து அது பேசுகிறது. இவ்வளவு கொடுத்தேனேடா, சிந்திக்க சொன்னேனே, அத்தனை கற்றுக் கொடுத்து விட்டேனே, நீ தேடினாயா? இதான் அர்த்தம். ஆளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். அங்கிருந்த எல்லாம் வந்தீங்க, அங்கிருந்து அப்பா வந்தார்கள். விழாயிரம் படைச்சுன்னு சொல்றான். ஆனா திருமறை குர்ஆன் பேசல, ஹதீஸ் சொல்லப்படுது. ஆணிலிருந்து பல்கி பெருக செய்தோம். பெண்கள் அதிகமாக அங்கிருந்து வந்திருக்காங்க. ஒரு மனிதர் தான் முதல். அப்ப மனிதரை பற்றியும் இந்த சூறாவை பற்றி சிந்தித்தோம்னு சொன்னால் அற்புதம் 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 சொல்வதை சிந்திக்கக்கூடிய மக்களாக இந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நாம் சொல்வது என்னன்னு சொன்னால் எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் ஒரு திட்டு ஓடுறாங்க. சுபானல்லாஹ் இல்லைன்னா வேகத்தை கடைபிடிக்காது. எங்க ஓட போறோம்? ஒரு பதத்தை விட்டு அல்லாஹ்வுடைய இருப்பிடத்தை விட்டு எங்க ஓட போகிறோம்? சுபானல்லாஹ் நல்ல தூய்மையான ஒரு விரல் சொல்றோம். நல்ல தூய்மையான எப்படிப்பட்ட வார்த்தை? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். இந்த வார்த்தை அல்லாஹ் லைக் பண்ணும். இது நிதானமாக அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்து உனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் அது ஆர்டிகல் அது ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் புகழனைத்து உனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். நீ தான் பெரிய மாட்டாங்க. அப்ப இங்க நம்ம கூண் புரியணும். ஒன்றும் கிடையாது. யாரும் சொல்லல, எவ்வளவு பெரிய வக்கீலா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும், மலஜலம் சொன்னதுக்கு தான் கிடக்கணும், சிறுநீர் சொன்னதுக்கு தான் கிடக்கணும். அவன் தூய்மையான என்ற வார்த்தை தான் தொழுகையை தப்பு செய்து விட்டார். தொழுகை ருக்குல சென்று அதாவது 4 ரக்காத் பூர்த்தியாவது 5வது போயிட்டா சுபஹானல்லாஹ் பெண்கள் தான் கேட்கிறோம். ஆனாலும் சுபஹான அல்லாஹ் தூய்மையானவன், நீ நான் பலகினம். அந்த வார்த்தை வாசிங்களா எப்படி சொல்லி தந்திருக்கார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் பலகீனமானவர்கள், பலகீனத்தை நினைத்தே வாழ்ந்தோம் சொன்னா வெற்றி சொல்றது. எத்தனை கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட மக்களாக ஒரு பொருளை ஒரு விஷயத்தை செய்வதாலும் இதை ஓதிடலாம். புரிய முடிஞ்சவன சல்லா சையதுனா நபினா சல்லினா மௌலானா முஹம்மதின் வ ஆலி சையதுனா நபினா சல்லினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஆமீன். என்ன பொருள்? ஒன்று தெரியும். ஆமீன் தெரியும். அது கூட என்ன ஆக்கம் வைக்கவே இல்லை. அதே
நம்முடைய கவலைகளை, துக்கங்களை, நம்முடைய கஷ்டங்களை இறைவனிடத்தில் அமர்ந்து நிதானமாக தொழுகை முடித்துவிட்டு இறைவா என்று ஒரு சொட்டு தண்ணீர் வெளியே வந்தாலும் கசந்து இருந்தாலும் வெக்ஸேஷன். மரணம் வந்துச்சுன்னா மரணம் எப்படி இருந்து சொல்றது? மரணம் தான் வாழ்க்கை. இது அடுத்தபடி நிரந்தர வாழ்க்கை. அந்த ரூபம் வெளியே வரும் பொழுது சந்தோஷமாக அதை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உரை கொடுத்துக் கொண்டிருந்தார். எல்லாருமே